உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்முடைய எல்லா விதமான சோர்வுகளையும் நீக்கி நம்மை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிற இலக்கை நோக்கி நடப்பதற்கு, ஓடுவதற்கு அவர் பலன் கொடுப்பாராக. 2 கொரிந்தியர் 4:17 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு அதிசீக்கிரத்திலே நீங்கும் இந்த உபத்திரவம் என்று சொல்லி பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அப்போ என்ன சொல்ல வருகிறார்? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்களுக்கு சோர்வுகள் வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த சோர்வை விலக்கி நீக்கி உற்சாகப்படுத்துகிறார் என்பதை சொல்கிறார். அப்போ அநேக நேரங்களிலே நாம் இதை சரீர பிரகாரம் வியாதிக்கு பயன்படுத்துகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் சரீர பிரகாரமான வியாதியை நீக்கி சுகம் கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், மீண்டும் பணி செய்கிறவர் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஆவிக்குரிய விதத்தில் சோர்ந்து போயிருக்கும் பொழுது அதுவும் உபத்திரவம் என்று சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய சோர்வு ஊழியம் செய்வதற்கான இடையூறாக இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த இடையூறை நீக்கி அவர் தொடர்ந்து நம்மை பலப்படுத்துவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை முக்கியப்படுத்த வேண்டும். மருத்துவர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்முடைய உடம்பிலே, சரீரத்திலே தினந்தோறும் அநேக செல்கள் மறிக்கிறது, அழிந்து போகிறது, புதிய செல்கள் அதே போல் உருவாக்கிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் நம்முடைய சரீரத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இது எப்பொழுது ஸ்டாப் ஆகுது இல்லை குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, இரத்த ஓட்டங்கள் போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போகலைன்னா அந்த புதிய செல்கள் உருவாக்குவது தடையாகிறது. மூளைக்கு போயிற சில இரத்த நாளங்களில் இரத்தம் குறையும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த செல்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது, தினந்தோறும் நடக்கிற ப்ராசஸ்ஸு. ஆனால் புதிய செல்கள் உருவாகுவது தடையாகிறது. எப்படி தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சலைன்னா செடிகள் வாடி போயிருமோ, அது மாதிரி இரத்தம் பாய வேண்டிய இடத்துல நாளங்களில் இரத்தம் பாயிறது குறைவாயிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பழைய செல்கள் அது பாட்டுக்கு அழிந்து கொண்டே இருக்கும், அனுதினம் நடக்கும். புதிய செல்கள் அதுக்கு ஈக்குவலாக உருவாக வேண்டியது குறையும் போது சரீர பிரகாரம் சோர்வு வருது. அதுபோல தான் ஆவிக்குரிய விதத்துலேயும் உபத்திரவங்கள், பாடுகள் வரும் பொழுது சோர்வு வந்துவிடும். அந்த சோர்வை நீக்குவதற்கு தான் ஆண்டவர் பலன் கொடுப்பார் என்பதை அழகாக சொல்கிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி தான் அந்த பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனத்தை நீக்கணும்னா நான் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படணும். அனுதினமும் இந்த ப்ராசஸ் எப்படி நம்ம சரீரத்தில் நடக்குதோ அதே போல் ஆவியிலும் நடக்கணும். 2 கொரிந்தியர் 4:13 சொல்கிறாரு, விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் ஆவியை அனுதினமும் தட்டி அனல் மூட்டி எழுப்பணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். 2வது அந்த 14 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் எழுப்பும் ஆண்டவரின்னு சொல்லி அனுதினமும் கேட்க வேண்டும். 3வது அந்த 15 சொல்லப்பட்டது போல தேவனை மகிமைப்படுத்தும் கிருபையினாலே அனுதினமும் பெருக வேண்டும்.
3 காரியங்களை செய்யும் பொழுது நமக்குள்ளே உள்ளான மனிதன் அனுதினமும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். அப்போ உபத்திரவம் நீங்கி போகும், ஆவிக்குரிய உபத்திரவம் நீங்கி போகும். என்ன பண்ணணும்? விசுவாசத்தின் ஆவியை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் எழுப்பிக் கொண்டே இரும் சொல்லி கேட்கணும். 3வது, தேவனை மகிமைப்படுத்தும் கிருபையினாலே நாங்கள் எங்களை பெருக பண்ணும் சொல்லி கேட்போம். அதி சீக்கிரத்திலே இந்த ஆவிக்குரிய உபத்திரவங்கள் நீங்கிவிடும். தொடர்ந்து நித்திய கன மகிமையை ஆண்டவருக்கு செலுத்துகிற வண்ணமாய் ஆண்டவர் நம்மை எழுப்பி பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட பயனுள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமேன்.